மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் சேர்க்கை பெறாமல் விடுபட்ட SPM உயர் மதிப்பெண் பெற்ற 11 பேரை அரசு சேர்க்க வேண்டும் என்று மாசிசா வலியுறுத்தியுள்ளது. SPM தேர்வில் 10A மதிப்பெண்கள் பெற்றவர்கள் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் தாமாகவே சேர்க்கப்படுவார்கள் என்று அரசு தலைவர்கள் உறுதி அளித்திருந்ததாக அதன் தலைவர் வி. காசியோங் நினைவூற்றினார். 2025 SPM தேர்வில் 10A மதிப்பெண்கள் பெற்ற 6717 மாணவர்களுக்கு தானாகவே சேர்க்கை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் சேர்க்கை மறுக்கப்பட்ட 10A மதிப்பெண் பெற்றவர்களிடமிருந்து 11 புகார்களை மாசிசா இளைஞர் செயலகம் பெற்றுள்ளது என்றும் இது தானியங்கி என்று சொல்லப்படும் இந்த முறை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் கூறினார். என்ன தவறு நடந்தது? ஒரு தானியங்கி முறை என்பது பிழையற்றதாக இருக்க வேண்டாமா? இது போன்ற விடுபடல்கள் எப்படி நிகழ முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே, தாம் கட்சி தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி, துணைத் தலைவர் முகமது ஹசான், முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுddin ஆகியோரின் கைப்பாவை என்ற குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். மாறாக தனது விசுவாசம் முழுவதுமாக அம்னோவுக்கே உரியது என்று அக்மால் கூறினார். பாஸ் கட்சியின் தலைவர் மலாக்காவிற்கு வந்தார். நான் நேரடியாகவே சொல்கிறேன், அவர் கடாவின் மந்திரி பெசார். அவர் என்னை ஜாகித்தின் கைப்பாவை என்று முத்திரை குத்தினார் என அக்மால் தெரிவித்தார். நான் ஜாகித்தின் கைப்பாவை அல்ல, தோக்மாட்டின் கைப்பாவை அல்ல, கைரி ஜமாலுddin கைப்பாவையும் அல்ல. நான் அப்போதும் இப்போதும் என்றென்றும் ஒரு செக் மேட் என்று தெரிவித்தார். கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அம்னோவின் 80வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் தொடர்ந்து மதிக்கப்படும் ஒருவராக இருக்கிறார் என்று ஜொஹூர் அம்னோ தலைவர் டத்தோ ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். அவருக்கு மாநில கட்சியின் ஆதரவை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தினார். இன்று உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அம்னோவின் 80வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய ஓன் ஹபீஸ் குறிப்பாக கட்சியின் மிகவும் சவாலான காலகட்டங்களில் நஜீப்பின் பங்களிப்புகளை ஜொஹூர் மறக்கவில்லை என்று தெரிவித்தார். ஜொஹூரில் உள்ள நாங்கள் அவர் எங்களுடன் இல்லாமல் வாடுகிறோம். இந்த மாபெரும் சோதனையை எதிர்கொள்ள அவருக்கு வலிமையும் அமைதியும் கிடைக்கட்டும் என்று அவர் கூறினார். நஜீப்பிற்கு நீதி கிடைக்கச் செய்வதற்காக கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடியின் முயற்சிகளுக்கு ஜொஹூர் அம்னோ ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்தார். மலாக்கா தஞ்சோங் கிளிங்கில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் தன்னை விட இளைய வயதுடைய ஒருவரை துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவரின் தாயார் ஏப்ரல் 29ஆம் தேதி புகார் அளித்ததாக மலாக்கா காவல்துறை தலைவர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். சந்தேக நபர்களால் பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டதாகவும் உதைக்கப்பட்டதாகவும் தண்ணீர் நிரப்பப்பட்ட வாளியில் அவரது தலை அமிழ்த்தப்பட்டதாகவும் கழிப்பறை தரையில் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் நம்பப்படுவதாக அவர் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. பந்தாய் புத்துரையில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் வசித்து வந்த பாதிக்கப்பட்டவர் தனக்கு தெரிந்த மூத்த மாணவர்களால் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படுவதாக ஜுல்கைரி தெரிவித்தார். இந்த புகாரை தொடர்ந்து மலாக்கா தெங்கா காவல் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அடங்கிய குழு 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட 4 மாணவர்களை ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் சுமார் 3:45 மணியளவில் கைது செய்தது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் உளுத்ராமில் உள்ள ஒரு தொழில்பேட்டையில் கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து ஜொஹூர் உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஒரு சட்டவிரோத டீசல் வர்த்தக கும்பலை கண்டுபிடித்துள்ளது. ஆபரேஷன் திரிஸ் 4.0வின் கீழ் அமைச்சகத்தின் அமலாக்க பிரிவால் இச்சோதனை நடத்தப்பட்டதாக டீசல் வர்த்தகம் மற்றும் மொத்த விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக நம்பப்படும் அந்த வளாகம் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் இயங்கி வந்தது சோதனையில் கண்டறியப்பட்டது. சுமார் 10,300 லிட்டர் டீசல், ஒரு ஸ்கிட் டேங்க், நாசில் மற்றும் ஹோசுடன் அடங்கிய ஒரு எரிபொருள் பம்ப் செட் ஆகியவற்றை அமலாக்க அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக லிலிஸ் சசலிண்டா தெரிவித்தார். பரிவர்த்தனை தொடர்பான பல ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மூலம் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 85,736 ரிங்கிட் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்ட 60 பேரில் உள்ளூர்வாசி ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன்
திரையிசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்போம் போட்டியின் அறிமுக விழா மற்றும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கிள்ளான் தெங்கு கிளானில் உள்ள லைப்ரரி அரங்கில் பிற்பகல் 2 மணி தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் வைபி குணராஜ், மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா, கிள்ளான் நகராண்மை கழக உறுப்பினர் தங்கராஜ், டத்தோ கோபாலகிருஷ்ணன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை மலர் டிவி மேலாளர் தினகரன் வழி நடத்தினார். மலர் டிவி குறித்த விளக்கத்தை திரை பின்னணியில் அவர் விளக்கினார். ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையுரை ஆற்றியதோடு செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் வைபி குணராஜோடு இணைந்து திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026 அறிமுக நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். நிகழ்வில் போட்டியில் பங்கேற்பவர்களுக்கான மாதிரி விளக்கத்தை விரிவுரையாளர் முனைவர் பழனி விளக்கினார். நிறைவாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தியிருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்க பதக்கங்களையும் இப்போட்டிக்காக ஓம்ஸ் அறவாரியம் வழங்குகிறது. மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு 1லும் 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். இப்போட்டியில் பங்கேற்க திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யலாம் அல்லது திரையில் காணும் எண்களுக்கு அழைக்கலாம். பங்கேற்பாளருக்கான கட்டணம் 50 ரிங்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது. பதிவுக்கான இறுதி நாள் மே 25 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் விவரங்கள் மற்றும் இந்த நிகழ்வு குறித்த விரிவான செய்தி அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில் இடம்பெறும். ஷா ஆலம் தமிழர் சங்கம் ஆதரவில் டத்தோ என் ஞான பாஸ்கரனின் வரலாறு கண்ட சகாப்தம் 3 தலைமுறையின் பயணம் எனும் நூல் வெளியீடு நாளை மே 3ஆம் தேதி போர்ட் கிள்ளான் திருவள்ளுவர் மண்டபத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கி நடைபெறவிருக்கிறது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்வில் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் சிறப்பு வருகை பெறுகிறார். பொதுமக்கள் வருகை தந்து இந்நிகழ்விற்கு ஆதரவு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.